இது அதிமுகவோட பலவீனத்தை அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக காட்டுகிறது, வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. எடப்பாடி பழனிசாமியும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார். தலைவன் எவ்வழி தொண்டர் அவ்வழின்ற மாதிரி எடப்பாடியே அவர்களுடைய கூட்டத்தில் அவர்கள் தாவேக்கா கொடியை தூக்கி காட்டும் பொழுது அவர் என்ன சொன்னார், அதுக்கு தாவேக்கா தொண்டன் காட்டினானா அதிமுக தொண்டன் காட்டினானான்னு தெரியும். ஒரு கொடியை தூக்கி பிடிக்கிறதுக்கு யார் வேணால் தூக்கி பிடிக்கலாம், அது ஒன்றும் காப்பிரைட்லாம் கிடையாது உங்களுக்கு. அவர் பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னார். ஸோ அப்பயே இவங்களுடைய டெஸ்பரேட்னஸ், பலவீனம், இவங்க எந்த அளவுக்கு பரிதவிக்கிறார்கள் கூட்டணிக்காக என்பது நமக்கு நன்றாக தெரிந்து விட்டது. ஆர்பி உதயகுமாரோட பேச்சில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஏடிஎம்கே எவ்வளோ பலவீனமாக இருக்குது. அதை விட முக்கியமானது, பலவீனமாக இருப்பது கூட பெரிய விஷயம் இல்லை. கட்சிகளில் திமுகலாம் எவ்வளோ பலவீனமாக இருந்திருக்கு. பலவீனமாக இருப்பதை விட முக்கியமானது பலவீனமாக இருக்கிறோம் என்பதை வெளியில் காட்டிக்கொள்வது. அவருடைய பேச்சு முழுசாக கவனித்தோம் அப்படின்னா, தலைவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டும், விஜயும் அது போன்று சரியான முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அதிமுகவோட கூட்டணி சேர வேண்டும், கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் மறைமுகமாக சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தமிழகத்தோட மிகப்பெரிய எதிர்கட்சி, இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு புதிதாக வந்த பிளேயர் தேவைப்படுறாங்களோ, அப்படி ஒரு வீக்னஸ் இருக்கா, இல்லை இங்கே ஆட்சியாளர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா, திமுக அரசு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா? இதில் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதை? இல்லை, இது அதிமுகவோட பலவீனத்தை காட்டுது. எல்லா கட்சியிலையும் எல்லா ஆட்சியிலையும் இருக்கக்கூடிய நிறை குறைகள் தான் திமுக ஆட்சியிலையும் இருக்குது. ப்ளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது நிறையா. இதில் இவர்கள் பலவீனமாக, அதிமுக பலவீனமாக இருப்பதன் வெளிப்பாடு தான் விஜய் கிட்ட இவ்வளோ தூரம் தூது மேல் தூது போய் கொண்டிருப்பது. இவர்கள் நீங்கள் எங்கள் கூட வரலன்னா திமுக ஆண்டவனாலையும் திமுகவிடமிருந்து தாவேக்காவை காப்பாற்ற முடியாது என்பது தாவேக்கா கவலைப்பட வேண்டிய விஷயம். அது அதிமுக எதுக்கு கவலைப்படும்? உங்களுக்கு என்ன கவலை இப்போ நீங்கள் சொல்லும் போது அவங்களோட பலவீனம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இதில் வெளியிலேருந்து ரொம்ப நாளாக அதிமுகவை பார்க்கக்கூடியவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, அவர்களுடைய பவர் அவர்களுக்கு தெரியவில்லையோ. யாரோட பவர்? அதிமுகவினுடைய சக்தி அதிமுகவினருக்கே தெரியவில்லையோ, அவர்களுக்கு விஜய் தேவைப்படுகிறார் என்று ஏன் வெளியில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது சில விமர்சனங்களாக இருக்குது. இது நல்ல கேள்வி. அதாவது இது தன்னுடைய பலம் அதிமுகவுக்கு தெரியவில்லையா என்பது நல்ல கேள்வி. ஆனால் நீங்கள் இதை அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அவர்கள் என்று பலவீனமாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. 3 தேர்தல்களில் அவர் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். 19, 21, 24 2 மக்களவைத் தேர்தல்களில் படுதோல்வி. அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு 75% அவங்க 75 சீட்டு வாங்கினாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 13 லோக்சபா சீட்ஸ். அதனால் இது எப்படி நீங்கள் இதை புரிஞ்சுக்கணுன்னா, அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள், அது உண்மை. அவர்களுடைய சக்தி அவர்களுக்கு தெரியலையானா மேபி எஸ், அவங்க இன்னமும் ஒரு அக்ரெசிவான அப்போசிஷனாக ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த அளவுக்கு போய் இது என்னை பொறுத்தவரையில் இவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு, ஹிமாலயன் பிளண்டர்னுவாங்க, இமாலய தவறு என்று நான் பார்க்கிறேன்.